கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் வந்து 7 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான இடம். நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன். காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம்லாம் நடக்கக்கூடிய இடமாக இந்த 7ஆம் இடம் அமையும். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வருவது கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, சனியோ ராகுவோ கிடையாது. ராகு பகவான் இப்போ 6ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ கும்பத்தில் வந்த ராகு வந்து உங்களுக்கு 6ஆம் வீடு, 12ஆம் வீட்டுக்கு கேது, 6ஆம் வீட்டு ராகு. 6ஆம் வீட்டுக்கு ராகுவும் 12ஆம் வீட்டுக்கு கேதுவும் என்ன சர்ப்ப கிரகங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரும். 6ஆம் வீட்டு ராகு வந்து ரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார். அதே மாதிரி 12ஆம் வீட்டு கேதுவும் அதே மாதிரி கிளியர் பண்ணுவார். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த வேலை வேண்டாம், இந்த உள்ளூர்லேயே இருக்கலாம். இந்த வேலைக்கு பிரச்சனை ஹத்தி பண்ணுற எல்லா விஷயங்களையும் உங்கள் மனதில் கொடுத்துட்டே இருப்பார். வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போகிற அளவுக்கு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வேலை டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது தான் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட பணியாகவே இருக்கும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இது மாற்றப்படாத எழுதப்படாத சட்டம். அப்போது இது என்ன பண்ணணும்னா, மே 15க்குள்ளே நீங்கள் வேலை மாறதுன்னா மாறிக்கோங்க. அப்படி மாற முடியல அப்படின்னா மே 15க்கு அப்புறம் அடுத்த 1 இயர் வேலை மாறாதீங்க. இதுதான் என்னோட கைண்ட் அட்வைஸ். வேலை மாறினீங்கன்னா வேலை போயிடும். ஸோ 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 10லேருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 10லேருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 10லிருந்து உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்து ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மே மாத பலன்கள் என்ன? ஒரு வகையா அப்பாடா, சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் யூடியூப்பை திறந்தா ஒருத்தர் நல்ல காலம் பிறந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் 7.5 சனி வந்துருச்சுங்கிறாங்க, ஒருத்தர் குரு வந்துட்டார் வேலை போகுதுங்கிறாங்க, அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எல்லாத்தையும் ஒரு பக்கமாக வைங்க. வருடாந்திர பலன்கள் என்பதை போதுமான அளவு நம்ம பார்த்தாச்சு. இப்போ மாதாந்திர பலன்கள் பார்க்க வேண்டிய செஷனில் இருக்கும். மே மாதம் என்ன பலன்கள் நடக்க போகிறது? உலகமே உற்று நோக்குகிறது இந்த மே மாதத்தை. காரணம் என்னவென்றால், இந்த மாதம்தான் ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் நடக்கவிருக்கிறது. குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கும், ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் வரப்போகிறார். ஆகையினாலே இந்த 2 பயிற்சிகளை உள்ளடக்கிய இந்த மே மாதம் என்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறது? இது இல்லாமல் சுக்கிர பகவான் ரொம்ப நாளாக ஓவர் ஸ்டேவாக மீனத்திலே இருக்க போகிறார், உச்சம் பெற்று இருக்க போகிறார். இது இல்லாமல் செவ்வாய் பகவான் கடகத்தில் ரொம்ப நாளாக நீச்சமாக இருக்க போகிறார். ஸோ இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பலனாகத்தான் இந்த மே மாதம் என்பது விளங்கவிருக்கிறது. இந்த மாதத்தில் பெரிய பெரிய முயற்சிகளை மேற்கொள்ளலாமா? இந்த மாதத்தில் வந்து யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? இந்த மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? இந்த மாதத்தில் யாரெல்லாம் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்க போகிறது? என்னால் ஒரு விஷயம் உறுதியாக சொல்ல முடியும், நிறைய பேர் வெளிநாட்டு ஜேர்னி இந்த மாதம் போக போகிறீங்க. காரணம் என்னவென்றால், இந்த கேந்திர பலங்களில் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் இருப்பதனால் ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் நிறைய பேர் கிடைக்க போகுது. தொடர்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் மே மாதம் பொன்னான பலன்களை வழங்கவிருக்கிறது என்பதை. கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்றால், கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம், உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தாச்சு. இந்த மே மாதம் வந்து 7 கூடிய சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான இடம். நான் நிறைய நாள் சொல்லியிருக்கேன். காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம்லாம் நடக்கக்கூடிய இடமாக இந்த 7ஆம் இடம் அமையும். இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வருவது புதிய திருமணத்திற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னெடுப்பாக இருக்கும். அது நிச்சயதார்த்தம் நடக்கிறது, அது மாதிரி பொண்ணு பார்க்குறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம், சுபகாரியங்கள்லாம் இந்த மாதம் ஏற்படும். 7ஆம் வீட்டு சனி என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு யோகங்களை தரார். ஃபாரின் போகிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் இந்த 7ஆம் வீட்டு சனி தருகிறார். 7ஆம் வீட்டு சனி வந்து உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிற அமைப்புகள் மட்டும் கிடையாது. 7ங்கிறது புதிய முதலீட்டாளர்கள், புதிய இன்வெஸ்டர்ஸ், புதிய வர்த்தகம் போன்றவற்றெல்லாம் இந்த 7ஆம் வீட்டு சனி பகவான் தருகிறார். புதுசாக நீங்கள் டெவலப் ஆகிறீங்க. புதுசாக வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கே உருவாக்குறீங்க. 7ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த 7ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுவார்னே சொல்லலாம். இது வரைக்கும் நான் பார்த்துடாத ஒரு உலகத்தை நான் இந்த சனி பகவானால் பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 7 தான். இந்த 7, 8, 9ஆம் இடத்தை சனி பகவான் பாக்கியஸ்தானத்தை பார்த்துட்டார். 7ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக உடம்பை பார்த்துட்டார். என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க,
சனி பகவான் உடம்பை பார்க்கும்போது உடம்புல தெம்பை கொடுக்குறார், ஓடக்கூடிய வலுவை கொடுக்குறார். சனி பகவான் ஒன்றை பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்னஸை கொடுக்குறார், ஒரு வேகமாக எதையும் அசாதாரணமாக அணுகக்கூடிய ஒரு ஒரு தைரியத்தை தருகிறார். என்றைக்குமே ஒரு ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு துணிச்சல் தான், நான் ஓடுவேன் ஜெயிப்பேங்கிற ஒரு துணிச்சல், அது தனி பகவான் தருகிறார். அடுத்து 7ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை, மதிப்பு, கௌரவம், இது எல்லாத்தையும் 4ஆம் இடத்தை பார்த்து விட்டார் சனி பகவான். ஸோ 7ஆம் இடத்து சனி வந்து 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் உடம்பையும் 4ஆம் இடத்தையும் பார்த்து விட்டார். இது எதனால் என்ன ஆகுதுன்னா, வெகு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பிரபலத்துவம் மட்டுமல்ல, ஒரு பெரிய ரீச் என்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது ஒன்று. அடுத்து கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டிய பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, சனியோ ராகுவோ கிடையாது. ராகு பகவான் இப்போ 6ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ கும்பத்தில் வந்த ராகு வந்து உங்களுக்கு 6ஆம் வீடு, 12ஆம் வீட்டுக்கு கேது, 6ஆம் வீட்டு ராகு. 6ஆம் வீட்டுக்கு ராகுவும் 12ஆம் வீட்டுக்கு கேதுவும் என்ன, சர்ப்பகிரகங்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தரும். 6ஆம் வீட்டு ராகு வந்து ரண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவார். அதே மாதிரி 12ஆம் வீட்டு கேதுவும் அதே மாதிரி கிளியர் பண்ணுவார். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, 10லே வரக்கூடிய குரு பகவான். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். நல்லா கவனிக்கிற நண்பர்களே, 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இது எழுதப்படாத சட்டம். 10லே குரு வரக்கூடாது, வந்தால் பதவி பறிபோகும். பதவி பறிபோகும் அப்படிங்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து எதை நோக்கி நீங்கள் செல்லுகிறீர்களோ, இப்போ நீங்கள் ஒரு புதிய முன்னெடுப்பு எடுக்கிறீங்க, இதில் நீங்கள் கான்சென்ட் பண்ணி இருக்கிற வேலையை விட்டுறாமல் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த கன்னிராசிக்காரர்களை இப்பயே தோண ஆரம்பிச்சிருக்கும், நான் ஏன் வேலையை விடக்கூடாது, எனக்கு இந்த இடத்துல வந்து வேலை ரொம்ப டார்ச்சராக இருக்குது, எனக்கு வந்து ஒரு இயங்கவே முடியல, எதை பண்ணாலும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்காங்க, என்னுடைய எண்ணங்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கறதே கிடையாது, நான் ஒன்று நினச்சா இவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் ஏன் இங்கே இருக்கணும், என்னுடைய தகுதியை தாழ்ந்துட்டு நான் ஏன் இங்கே வாழணும், நான் வந்து இவ்வளோ நேரம் வேலை, அது மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். ஸோ 10ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் என்ன தருகிறார் என்றால், அந்த தொழிலை எப்படிலாம் கெடுக்கலாம், இந்த வேலை எப்படிலாம் கெடுக்கலாம் போன்ற எண்ணங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குறார். இந்த 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, வெளிநாட்டு பயணங்கள் நீங்கள் போனீங்கன்னா கூட அந்த வேலை வேண்டாம், இந்த உள்ளூர்லேயே இருக்கலாம், இந்த வேலைக்கு பிரச்சனை ஹத்தி பண்ணுற எல்லா விஷயங்களையும் உங்கள் மனதில் கொடுத்துட்டே இருப்பார். வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போகிற அளவுக்கு உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வேலையில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறது தான் இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட பணியாகவே இருக்கும். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். இது மாற்றப்படாத எழுதப்படாத சட்டம். அப்போது இது என்ன பண்ணணும்னா, மே 15க்குள்ளே நீங்கள் வேலை மாறுறதுனா மாறிக்கோங்க. அப்படி மாற முடியல அப்படின்னா மே 15க்கு அப்புறம் அடுத்த 1 இயர் வேலை மாறாதீங்க. இதுதான் என்னோடய கைண்ட் அட்வைஸ். வேலை மாறினீங்கன்னா வேலை போயிடும். ஸோ 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 10லேருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 10லேருந்து 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 10லிருந்து உங்களுக்கு வந்து 9ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்து ராகுவை குரு பகவான் பார்க்கும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம் போன்றவை இல்லாமல் பண்ணுறார். இதெல்லாம் குரு பகவான் தருகின்ற. சார் பாஸில் 2 வகையான பாஸ் இருக்காங்க. ஒரு பாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு பாஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு அந்த பாஸுக்கே தெரியாது, அது மாதிரி ஒரு பாஸு. இன்னொரு பாஸு என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரிஞ்சிடும், இது ஒரு பாஸ். இந்த 2 பாஸில் எந்த பாஸ் உங்கள் பாஸோ அது உங்கள் பிரச்சனை. பட் ஆனால் இந்த 2 பாஸ் கையிலையும் சிக்காமல் அழகாக டேலண்ட்டாக இருக்கிற இடம் தெரியாமல் வந்துடணும் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிற இடம் தெரியாமல் பழச்சிட்டு போயிடுங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து எப்படி பழச்சிக்கணுன்னா, நீங்கள் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியில் கூட ஒரு கம்பெனியில் சிக்கக்கூடாது. ஒரு ஹிட் லிஸ்ட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் உடனே ஹிட் லிஸ்ட் ஆகிடுவீங்க, உங்கள் கம்பெனியில் வாண்டட் லிஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ப்ராப்ளத்தில் கூட ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் கூட ரொம்ப மைல்டாக, நிர்வாகத்துக்கு எதிர்ப்பு தராத மேனிக்கு, நிர்வாகத்தை பகைச்சிக்காத மேனிக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கள். முக்கியமாக பாஸ் கிட்ட பகைச்சிக்காதீங்க. பாஸ் கிட்ட கெட்ட பேர் ஏற்படும். கன்னிராசிக்காரர்கள் உங்கள் சொந்த பாஸ்னால் வெறுக்கப்படுவீர்கள். நீலாம் எதுக்கு தான் வேலைக்கு வரனே தெரிலன்னு பேசுவாங்க. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் உங்கள் டெம்டேஷன் அதிகமாகும், அப்போ தான் நீங்கள் அந்த வேலையை விட்டு போவீங்க. உங்களை வேலையை விட்டு அனுப்புறதே தான் குருவினுடைய வேலையாகவே இருக்கும். ஸோ அதனால் அடுத்த 1 இயரும் ஆஃபர்ஸ் வந்து உங்களை வெளிநாட்டு வேலைக்கு கூப்பிட்றோம், வேறு வேலைக்கு பக்கத்தில் இன்னொரு கம்பெனி இருக்குது, இந்த வேலையை விட்டுட்டு ஒரு ஜஸ்ட் 1 மந்த் வெயிட் பண்ணு, இன்னொரு வேலைக்கான ஆஃபர் ரெடி ஆகிட்டு இருக்கு, எதையும் நம்பாதீங்க. ஒரு தமிழில் ஒரு பழமொழி உண்டு, அரசனை நம்பி புருஷனை கோட்டை விட்ட மாதிரிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை நீங்கள் நம்புறது வந்து இருக்கிறதுலே படுபாதாளம். கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க, படுபாதாளம். அதனால் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.